அச்சுக்கும் நைட்லாம் ஒரே கொஞ்சம் காஃப் இருந்தது. அதனால காலையில எந்திரிச்சோனே இந்த ஓமவல்லி இலைய வெறும் பாத்திரத்தில நல்லா வதக்கிட்டு, அதில வந்து அது வந்து அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து தண்ணி வரும். அது குடுத்தா ரொம்ப சரியாயிரும் சீக்கிரமாவே. ஸோ அத குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்கே போனது. அது வெறும் வயித்துல குடுத்தா தான் ரொம்ப நல்லது. ஸோ அதனால மஞ்சூரியன் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு இட்லி மஞ்சூரியன். அது வந்து நைட்டு பண்ண இட்லி. ஸோ டீப் ஃப்ரைலாம் பண்ணல இட்லிய. லைட்டா கொஞ்சமா ஆயில் போட்டுட்டு, அதில ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பண்ணியிருந்தோம். ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஆஃப்டர்நூனுக்கு மேல வந்து ஃப்ரெண்டோட வீட்டுக்கு லஞ்சுக்கு வரோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச உடனே கிளம்பி போயிட்டோம். ஸோ வெஜ், நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபுல் கட் கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நைட்டு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா பக்ரீத்னால அவங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் கொஞ்சம் பிரியாணிலாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆர்டர் வந்திருந்ததெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான ஆர்டர்ஸே வந்தது சொல்லணும்னா. அதுவும் இல்லாமல் என்கொயரிஸ் நிறையாவே வந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட். இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாருமே வந்து கமெண்ட்லேயே கேட்டிருந்தீங்க. நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில் வந்துடும்.